துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன். உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன். உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று. இன்னும்
வாக்குத்தத்தம் செய்தீர். நீ சொன்னதை நிறைவேற்றினீர். மீட்லகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். மீட்லகாயோய் எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். மீட்லகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். மீட்லகாயோய் எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். மீட்லகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். மீட்லகாயோய் எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். மீட்லகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். மீட்லகாயோய் எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர். உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர். உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர். உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர். உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கிச் சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கிச் சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம்
நாவுகளும் ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு அவர் துதிகளில் பிரகாரங்களிலே துதிகளோடு மகிழ்ச்சியோடு ஆனந்த களிப்போடு அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் வாயை திறந்து இன்னும் சில ஸ்தோத்திர பலிகள் இன்னும் உயரட்டும். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஓ கர்த்தரே தேவன், கர்த்தரே ராஜா, கர்த்தரே சர்வ வல்லமை உள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வம். கானாவூர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது திராட்சை ரசத்தை அவர்களுக்கு நிறைவாக்கி கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு காலையிலே நமக்குள் வாசம் பண்ணுகிறார். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, அவரே இரட்சகர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, அவர் இரட்சகர், அவர் நமக்கு பரிகாரி. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவோம். எல்லாம் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, வானம் எனக்கு சிங்காசனம் என்று சொன்ன தெய்வம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, என்னுடைய பாவத்துக்காக, மீறுதலுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என்னுடைய எல்லா சகல வியாதிகளை குணப்படுத்துகிறவராக, என்னை ஆசீர்வதிக்கிறவராய், என்னை கனம் பண்ணுகிறவராய், என்னை தாங்குகிறவராய், என்னை தப்புவிக்கிறவராய், என்னை விடுவிக்கிறவராய், என்னை தாங்கி நிறுத்துகிறவராய், என்னை தப்புவிக்கிறவராய், எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவராய் இந்த காலையில எல்லா வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம். இந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா வாயை திறந்து சொல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்னை புழுதியிலிருந்து தூக்கி ராஜாக்களின் மத்தியில் அமர செய்கிற ஆண்டவர். இந்த காலையில் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, ஆண்டவரே இந்த பூமியில் எனக்கு ஒன்றும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி அவரை நோக்கி 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 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை நோக்கி ஆர்ப்பரிப்போம். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் எனக்கு சங்கீதமானவர், அவர் எனக்கு புகலிடமானவர், அவர் ஆறுதலின் தேவன், அவரே பரிகாரியான தேவன், வாலாக்காமல் தலையாக்குகிற தேவன், கீழாக்காமல் மேலாக்குகிற தெய்வம். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. எல்லாரும் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லலாமா, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. கரங்களை அசைத்து இயேசுவே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுடைய முகத்தை பார்த்து, இயேசுவே எல்லாம் ஒரு விசை கூட, இயேசுவே இயேசுவே, கரங்களை அசைத்து எல்லாம் இயேசுவே, கரங்களை உயர்த்திதே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் பலனானேன், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும்
இல்ல தகப்பனை விட, தாயை விட, உறவுகளை விட சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து, இயேசுவே, தேவ பிரசன்னத்தினால் இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறார். இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஒரு விசை கூட, இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். ஆண்டவரே, தகுதி இல்லாத இடத்துல உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். கரங்களை உயர்த்தி, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. கரங்களை ரெண்டு உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. கரங்களை அசைத்து சொல்லலாமா? இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உம்மாவினால் நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். சேர்ந்து சொல்லுங்க, உம்மாவினால் நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். கரங்களை உயர்த்தி, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட இயேசப்பா, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. கரங்களை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவுவதற்காக எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. இந்த காலையில 5 மாதம் அளவும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு எவ்வளவு நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, எவ்வளவு நல்லவர். என் சரீரத்தில் சில வாதைகள், உபாதைகள் வந்த பொழுது, என் சரீரத்தில் சில பலவீனங்கள் ஆய்ந்தடித்த பொழுது, ஓ என் கூட இருந்தீங்க ஆண்டவரே. உங்க தழும்புகளால் என்னை குணப்படுத்தினீர் ஆண்டவரே. என் சரீரத்திற்கு ஆரோக்கியத்தையும் புஷ்டியும் தந்தீர் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு சமாதான காரணம் இருந்தீங்கப்பா ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு நீங்க நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே. ஓ தீங்கு தொடாதபடி எங்க பிள்ளைகளை பத்திரப்படுத்தினீங்கப்பா. வியாதிகள் தொடாதபடி கர்த்தர் சமாதானத்தை அனுப்பினீரே. வாயை திறந்து சொன்ன 5 மாத அளவும் எங்கள் அப்பத்த தண்ணீரை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. எங்கள் கையிட்டு செய்த வேலைகளில் கூட இருந்தீரப்பா. எங்கள் பிரயாணங்களில் கூட இருந்தீர் ஆண்டவரே. எங்கள் குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை போதுமானவராக இருந்தீரே. வாக்கு தத்தத்தை தந்தவர், வாக்கு தத்தத்தை தந்தவர், வாக்கு மாறாதவராக இருந்தீர் ஆண்டவரே. ஓ கொடிய வியாதிகளிலிருந்து எங்களை தப்புவித்தீர். இயற்கையின் சீற்றத்திலிருந்து எங்களை விலக்கி காத்தீர். நாங்கள் கேட்டதை போல நல்ல மழையை தேசத்துக்கு வருஷிக்க பண்ணினீர். எங்க தொழிலை ஆசீர்வதித்தீர். எங்கள் எல்லைகளை யாபேசுடைய எல்லைகளை போல விரிவாக்கினீர். எங்கள் விசுவாச வாழ்க்கையை வர்த்திக்க செய்தீர். எங்களுக்கு சுகமும் ஆரோக்கியத்தை தந்தீர். பலவீனங்களை கர்த்தர் மாற்றினீர். நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலானவைகளை தந்தீர். எங்களை வாளாக்காமல் தலையாக்கினீர். எங்களை கீழாக்காமல் மேலாக்கினீர். ஓ நீர் எங்களுக்கு தந்த மேன்மையான கிருபைகளுக்காக, நீர் எங்களுக்கு தந்த அன்புக்காக, நீர் எங்களுக்கு தந்த அடையாளங்களுக்காக,
நீர் எங்களுக்கு தந்த நன்மைகள் கிருபைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பாடலை என்னோட இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஹல்லேலூயா. துதி உமக்கே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. துதி உமக்கே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அறுக்க கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. அறுக்க கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் வைத்தவனை நபிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அறுக்க கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். எல்லா வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. கீழாக்காமல் இயேசு மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, ஒரு புது நம்பிக்கையோடு உங்க பாதத்தில் வந்திருக்கிறேன், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். உங்க சமூகத்தில் ஆறுதல் உண்டு, உங்க சமூகத்தில் நிம்மதி உண்டு, உங்களுடைய சமூகத்தில் பேரானந்தம் உண்டு. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே எங்களை நீர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்தும் பொழுது நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. இந்த காலையில் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிற ஒருவரிடத்துல வந்திருக்கிறேன். என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுகிற ஒருவரிடத்துல வந்திருக்கிறேன். என் கண்ணீரை துடைக்கிறவருக்கு முன்பதாக வந்திருக்கிறேன். என்னை உயர்த்தி அழகு பார்க்கிறவரிடத்துல வந்திருக்கிறேன். ஓ, மனம் கசந்து துக்கத்தோடு வந்திருக்கிறவனுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரிடத்துல வந்திருக்கிறேன். இந்த காலையில கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆராதிக்கிற தெய்வம் அதிசயமான தெய்வம், அற்புதத்தை செய்கிற தெய்வம். ஓ, சிறையிருப்புகளை மாற்றுகிற தெய்வம். ஓ, எல்லைகளை யாபேசனுடைய எல்லைகளை போல விரிவுபடுத்துகிற ஒரு தெய்வம். ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை தருகிற ஒரு ஆண்டவர், மண்கால்களை போல ஓட செய்கிற ஒரு தெய்வம் இந்த காலையில உங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ, அவர் நாமத்தை உயர்த்தி சொல்வோம். அவர் கண்ணீரை துடைக்கிறவர், அவர் கண்ணீரை துடைக்கிறவர், அவர் வியாதிகளை நம்மை விட்டு நீக்கிறவர், அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறவர். அப்படி எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கண்ணீரை துடைக்கிற ஒருவரை, கண்ணீரை துடைக்கிற ஒரு தெய்வத்தை,
துக்கத்தை சந்தோஷப்படுத்துகிற தெய்வத்தை இந்த காலையில் ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த மாதம் சில செலவினமான மாதமாக இருக்கலாம். ஒருவேளை சில தேவைகள் இதுவரை சந்திக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எலியாவை பார்த்து சொன்னது போல சொல்கிறேன், மகனே மகளே, நீ சஞ்சரிக்க வேண்டிய தூரம் உனக்கு வெகு தூரம். உனக்கு அப்பத்தை இறைச்சியை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன், உன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தெய்வம், உனக்கு கேரித்தினாலே போஷிக்கிற தெய்வம் இந்த காலையில் அவர் பிரசன்னராய் இருக்கிறார். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுனுடைய முகத்தை பார்த்து, ஓ சிரசில் முள்முடி சுட்டப்பட்ட இயேசுனுடைய முகத்தை பார்த்து, முதுகுகள் அவருடைய சரீரம் முழுவதும் உளப்பட்ட இயேசுனுடைய முகத்தை பார்த்து எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? கண்ணீரெல்லாம் துடைப்பார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் கரிவோடு நம்மை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் காத்திடுவார். இயேசு அழைக்கிறார். சேர்ந்து சொல்லுங்க. இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் சேர்ந்து சொல்லுங்க. ஆறுதல் உனக்கு அளிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இந்த கால வேளையில ஓ நம்மை சிநேகிக்கிற ஒருவர், நம்மை தாங்குகிற ஒரு தெய்வம், நம்மை தப்புவிக்கிற தெய்வம், நம்மை உயர்த்தி வைக்கிற தெய்வம். இந்த காலையில நீங்கள் இந்த மாதத்தில் எதை நீங்கள் விரும்பி கர்த்தரிடத்தில் கேட்க விரும்புகிறீர்களோ, உங்கள் மன விருப்பத்தின்படி செய்கிற ஒரு ஆண்டவர், உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்கிறவர் இந்த காலையில் உங்கள் பக்கத்தில் நின்று சொல்கிற, பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். வாயை திறந்து சொல்ல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னுடைய துக்கத்தை அறிகிறேன், உன் மன கிளேசத்தை அறிகிறேன், உன்னுடைய தூக்கம் இல்லாத சூழ்நிலைகளை நான் அறிகிறேன். நீ சோட வேண்டிய தூரம் வெகு தூரம் என்பதை நான் அறிகிறேன். ஆனா அவனை கைவிட மாட்டேன். பக்கத்துல வலது கரத்தை உயர்த்தி சொல்ல, நான் உன்னை வெட்கப்படுத்தாத ஒரு தெய்வம், உன்னை வெட்கப்படுத்தாத தெய்வம், உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வன். ஓ அவர் உண்டென்றும் அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றும் என்று சொல்லி எல்லாரும் விசுவாசிங்க. இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பார்த்ததை விட, நீங்கள் விரும்பினதை விட அவர் மேலானதை செய்ய அவர் வல்லவராக உங்கள் மத்தியில வந்திருக்கிறார். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சேர்ந்து சொல்லலாமா? தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேகம்
அபிஷேக தைலத்தினால் தேற்றிடுமே. சேர்ந்து சொல்லுங்க, உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே, காயங்களை அபிஷேக தைலத்தினால். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா, 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 என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் நீர் கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறீர். வாயை திறந்து சொல்லுங்க, சுயம் என்னில் சாம்பலா மாறணும். இந்த புதிய மாதத்தில் நீங்க தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக மாறணும். என் குடும்பத்தை, எனக்குண்டான எல்லா உடைமைகளை உரிமை சொத்தாக உங்க கரத்தில் தருகிறேன். என்னுடைய சிறை இருப்பெல்லாம் மாற்றி என் எல்லைகள் விஸ்தாரப்பட கிருபைத்தாரும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். வார்த்தை உம்முடையது. வார்த்தையை அனுப்பி ஜனத்தை விடுவித்தருளும். அடியின் நாவில் ஒரு வார்த்தை கூட சுயமாய் வராதபடி அடியின் நாவின் மேல் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபையின் 7 ஆசீர்வாதம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. சபையின் 7 ஆசீர்வாதம். சபையின் 7 ஆசீர்வாதம். இந்த காலையில் போன வாரத்தில் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து தன் இரத்தத்தை சிந்தி உருவாக்கினதாக்கும் சபை. இந்த சபை நிலை நிற்க வேண்டும். சபை என்பது மணவாட்டி தன் மணவாளனை எதிர்கொள்வதற்காக பிரயாணத்தில் நிற்கிறதாகும் சபை. நாம் வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா. நான் ஆலயத்தை 2ஆக வேறு பிரிக்கிறேன். ஒன் இஸ் தி பில்டிங் சர்ச், கட்டிடத்தினால் கட்டப்பட்ட சபை. நம்பர் 2, நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ சர்ச்சையும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தையும் ஒருத்தர் கெடுத்தால்
நான் அவனை கெடுப்பேன். இது பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. பாவிகள் மனம் திரும்பி இந்த ஆலயத்துக்குள் வரும் பொழுது அவர்கள் ஆலயத்தில் அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்களே அந்த ஆலயம். நான் ஒன்று கூடி சொல்லுதேன், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். We are the temple of God. ஒன்று கூட அந்த வசனத்தை ஆழத்தை உங்களுக்கு புரிய வைத்து 7 காரியங்களை உங்களுக்கு சொல்வதற்கு ஜெபத்தோடு இந்த காலையில் உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் வசனம் 19-20 திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கரங்களை தட்டி நான் இப்ப அந்த 19ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை ஒருநிலைப்படுத்தி ஜெபத்தோடு இந்த காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் சரீரமானது தேவனால் பெற்றது. அடிக்கடி சொல்லுவோம், நான் நல்லா சாப்பிட்டதுனால, நல்லா பேரண்ட்ஸ் என்னை கவனிச்சதுனால நல்ல ஆரோக்கியவானா இருக்கிறேன். தேவன் உங்க சரீரங்களை உங்களுக்காக அவர் தந்த சரீரம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றது என்பதை நீங்கள் மறந்து விடாதபடி உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு நாளின் 24 hours 24 மணி நேரமும் உங்க கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா. நான் போன வாரம் சொன்ன, இன்னைக்கும் அதை திரும்பி சொல்லுதேன். ட்ரம் செட்டுக்குள்ள எழும்பி வருகிறவர் அல்ல, மியூசிக்குள்ள எழும்பி வருகிறவர் அல்ல பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் we are every time உங்க கூட வாசமாயிருக்கிறார். அவருடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்ம அடிக்கடி நான் என்கிற பெருமை, நான் தான் என்று சொல்லுவோம். ஆனால் நாம் நம்முடையவர்கள் அல்ல என்று அறிந்து கொண்டு 20ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு நின்று இதை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு ஜெபத்தோடு அந்த வசனத்துக்கு உங்களை அழைத்து சொல்கிறேன். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். எப்படியா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். ஒருவேளை அரசாங்கம் ஒரு வீடோ அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸோ உங்களுக்கு தந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். கொடுப்பதற்கு முன்பு அது அரசாங்கத்துக்குரியது. ஆனால் அதை கிரயத்துக்கு உங்ககிட்ட தந்தாச்சுன்னா அது உங்களுடையது. ஒரு அலையிலே சொல்லுங்க. நீங்கள் ஒரு நிலம் வாங்கினாலும் எதை வாங்கினாலும் கிரயம் என்று வந்துவிட்டால் அது உங்களுக்கு உரியது. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆதலால் இந்த காலையில கர்த்தர் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு உரியவர்கள் அல்ல, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். அது என்ன கிரயம்னா, இரத்தத்தினால் நீங்கள் கிரயம் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்று ஆவியானவர் படிப்பிக்கிறார். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளை உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம சரீரத்தில் 2 காரியம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. உங்க பார்க்கிற இந்த சரீரம், இப்படி மூச்சு இழுத்து வாங்குற உங்க ஆவி, இது 2ம் கர்த்தருடையது. நீங்களே அந்த தேவனுடைய
ஆலயமாயிருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தை கெடுக்காம ஒவ்வொரு நபரும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆலயம் என்பது பரிசுத்தவான்கள் தங்கி தாவரிக்கிற இடம் என்பதை ஆவியானவர் இந்த காலையில் சபைக்கு படிப்பிக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். இப்படியாக சபைக்கு நீங்க வரும் பொழுது சபை உங்களை பார்த்து 7 விதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும் என்று வேதம் படிப்பிக்கிறது. அதை கிரமமாக மிக ஆழமாக சொல்லிக் கொடுப்பதற்கு ஜெபத்தோடு நிற்கிறேன். வாசிங்கள் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். 3 வசனத்தை ஒவ்வொரு நபராக வாசிங்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஒரு ஆள் வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எல்லாம் கொஞ்சம் கவனமா கேட்கணும். ஒவ்வொரு வசனத்தை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு வசனத்தை வியாக்கியானம் பண்ணியே இந்த காரியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ஜெபத்தோடு கவனிங்க. நம்பர் 1, சபையினுடைய 7 ஆசீர்வாதத்தின் முதல் ஆசீர்வாதம், சபை சமாதானம் செய்கிறது. பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க, சபை சமாதானம் செய்கிறது. நம்முடைய சர்ச் எல்லா வெள்ளிக்கிழமையிலும் தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணுகிறது. நம்முடைய திருச்சபைக்கென்று ஒரு மண்டாட்டு ஜெபம் எவரி சண்டே வொர்ஷிப்ல நடக்கிறது. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷனுக்காக ஒரு சபை ஜெபம் பண்ணணும். எல்லா ஜனங்களுக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். இன்னைக்கு காலையில நம்முடைய சொந்த ஒரு காரியத்திற்கு எவ்வளவு கேர் எடுத்து ஜெபம் பண்ணுதோம், நம்ம ஒரு தேவைக்காக எவ்வளவு கேர் எடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் சபை என்பது சமாதானத்தின் அடிப்படையிலே வளர வேண்டும் என்றால், ஒரு சபைக்குள்ள ஒரு விசுவாசி வந்தால் அவர்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள சகலருக்காக சபை ஜெபிக்கிறதாய் இருந்தால் அந்த இடத்துல சமாதானம் பெருகும். 2ஆம் வசனத்தை வேறொரு வாசிங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை சமாதானம் செய்கிறதாக இருக்க வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும், பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பக்தி இருக்கணும், அது கூடத்துல நல் ஒழுக்கம் இருக்கணும். இந்த காலையில் சபை மிக தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஒரு சபை சமாதானம் செய்கிறதா இருந்தா அந்த சபைக்குள்ள பக்தி விருத்தி இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? பக்தி விருத்தி இருக்க வேண்டும், நல்லொழுக்கம் இருக்க வேண்டும். கலக்கம் இல்லாதவனாய் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணுகிறவனாய் ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக யாவருக்காக அப்படி செய்ய வேண்டும். சபை என்பது ஒரு விளையாட்டு காரியம் அல்ல. ஏதோ ஒரு வாரத்தில் வந்தோம் போனோம் அப்படி இல்லை. சபை நல்லொழுக்கம் உள்ளதாக மாறணும். சபை குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். சபை ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிற சபையா இருக்கணும். நீங்கள் தான் அந்த ஆலயம். அந்த ஆலயத்தை நீங்க கெடுக்காம பாதுகாக்க வேண்டியது உங்க மேல விழுந்த கடமை. எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? The church நல்லொழுக்கம் உள்ளதாக இருக்க வேண்டும். சகோதரிமாரே, நீங்க நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா என்று தற்பரிசோதனை செய்யணும். சகோதரமாரே, வாலிப பிள்ளையே, நீ நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். அதற்காக தான் உன் சரீரத்தை கெடுத்து விடாதபடிக்கு உன் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை கர்த்தர் படிப்பிக்கிறார். 3வது வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி
சபை சமாதானம் செய்கிறதா இருக்க வேண்டும். சபை ஜெபிக்கிற சபையா இருக்கணும். சபை மற்றவர்கள் ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிற சபையா இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு சபைக்குள்ள வர சொல்ல ஒரு மண்டாட்டு ஜெபம் உண்டு, சபைக்குள்ள வர சொல்ல ஒரு உபவாச ஜெபம் உண்டு, சந்தோஷம். ஆனால் தனிப்பட்ட உங்கள் சரீரமாகிய ஆலயத்துக்கு ஒரு மண்டாட்டு ஜெபம் இருக்கிறதா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறதா? தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம், ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாய் வளரும். ஒரு கூட்ட ஜனம் வியாதியினால் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது, ஒரு கூட்ட ஜனம் கடன் என்று வாங்கிய இடத்துல எல்லாம் கொடுக்க முடியாதபடிக்கு அங்கலாய்க்கும் பொழுது, சில குடும்பம் ஒரு வேலைக்காக ஜெபித்து வேலை கிடைக்காதபடிக்கு, சில குடும்பங்கள் வீடு கட்டி பல நிலைகள் கட்ட முடியாமல் திகைத்து நிற்கும் பொழுது, அவர்களுக்காக சபையாக ஜெபிக்கிற ஜெபம் நமக்குள் உண்டாக வேண்டும். சபை என்பது சமாதானம் செய்கிறது. நம்முடைய திருச்சபைக்கு, நம்முடைய சரீரமாகிய சபைக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கிறதா என்று நாம் நம்மை தற்பரிசோதனை செய்ய வேண்டும். ஆண்டவர் கிட்ட கேட்ப, ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு போகும் பொழுது என் சரீரம் ஆகிய ஆலயத்துக்கு சமாதானம் இருக்கிறதா? நான் கூடி வருகிற இந்த எக்லீசியா என்று சொல்லப்படுகிற சபைக்கு என் சபைக்குள்ள சமாதானம் இருக்கிறதா? ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற அனுபவம் இல்லை. ஒருவரை விட ஒரு ஆள் பெரிய ஆளாகணும், ஒருவரை ஒருவர் தாழ்த்தி வாழ வேண்டும் என்ற கேரக்டர் நம்முடைய வாழ்வில் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சபை தேவ சமூகத்தில் சமாதானம் செய்கிறதா இருக்க வேண்டும். சபை அப்படிப்பட்ட ஒரு நல்ல சபையாக என் சரீரத்தை மாற்றும் என்று கர்த்தரிடத்தில் கேட்போம். நம்பர் 2, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தினுடைய 4, 5, 6 வசனம். ஒருவருக்கு ஒரு வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி. 2, சபை குணமாக்குகிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. சபை குணமாக்குகிறது. நான் 2 வாரத்துக்கு முன்ன சொன்ன அந்த காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதை சொல்லி விளக்குகிறேன். ஒரு ஊர்ல ஒரு மருத்துவர், ஒரு நல்ல டாக்டர், வைத்தியர். பைபிள் சொல்லுது, வியாதிஸ்தனுக்கு யார் வேணும்? வைத்தியன் தேவை. ஒரு வைத்தியரை ஒரு நாய்க்குட்டி சந்திக்கிறது. எப்படி சந்திக்கிறதுனா, அதுக்கு முன்ன கால் கை ரொம்ப ஒடிஞ்சு போச்சு. அது கையை ஆட்டி ஆட்டி அந்த மருத்துவர்கிட்ட பேச முடியல. சொல்லுது, என் கையை. இப்போ நம்ம சின்ன பிள்ளைகள், அது வாலிப பிள்ளையானாலும் ஆண் ஆனாலும் பெண்ணாலும் நாயை பார்த்தா கல் எடுத்து தெரியும். அது அன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு கேரக்டர். இந்த நாய் இந்த கையை ஆட்டிக்கிட்டே இருக்கு. இந்த கையை ஆட்டி டாக்டருக்கு புரிஞ்சிச்சு, இது நம்மளை வைத்தியம்னு புரிஞ்சு தான் வந்திருக்கு. அல்லேலூயா. உடனே அவருக்கு தெரிஞ்ச பெரிய அளவில் ஆட்களை ட்ரீட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸு, நாய்கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்றாலும், அவர் அதை பதுக்க தன் கைவசப்படுத்தி அதுக்கு ஒரு கட்டெல்லாம் போட்டு, அதுக்கு ஒரு மாவு கட்டு மாதிரி கெட்டி போட்டு, அதை நல்ல அழகாக டெய்லி பராமரித்து கொஞ்ச நாள் கழிஞ்சோன்னா அவரே அந்த கட்டை அவுத்த உடனே அது காலெல்லாம் நல்ல ஊனி அழகாக இருந்துரு. ஒரு 10 நாள் கழிஞ்சோன்னா அந்த நாயை காணும். அவருக்கு பெரிய விஷமம் ஆயிட்டு. 20 நாள் ஆச்சு, நாயை காணும். சே, இவ்வளவு பாசத்தோடு வந்த நாய், நம்மளை இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமே, இது நம்மளை விட்டு போயிட்டுன்னு சொல்லி ஒரு சைடில் ரொம்ப துக்கம். ஒரு 25 நாள் கழிஞ்சு அவங்க நல்ல வீட்டில் குடும்பமாக நல்ல உறங்கி எடுக்க சொல்லி ஆள் தட்டுறது மாதிரி ஒரு தட்டல் கதவை. அல்லேலூயா. ஆள் தட்டுறது மாதிரி ஒரு தட்டு கதவை தட்டுகிறா. இவர் கதவை திறந்து பார்த்தா நல்லான நாய். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்லான நாய். அதே மாதிரி காலில் நொண்டியா இருக்கிற ஒரு நாயை கொண்டு வந்துட்டு
அந்த நாயை பார்க்க டாக்டரை பார்க்கும், நாயை பார்க்கும் அந்த டாக்டரை பார்க்கும். டாக்டர் புரிஞ்சுட்டாரு, உண்மையில இதுக்கு நன்றி இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க, இதுக்கு என்ன இருக்கு? நன்றி இருக்கிறது. ஒரு வாய்ப்பேசாத ஒரு மிருகத்துக்கு வளர்க்கிற பெட் அனிமலுக்கு இப்படி ஒரு நல்ல செயல் இருந்தால், நல்ல அறிவை கொடுத்து, நல்ல ஞானத்தை கொடுத்து, நல்ல கல்விமானுடைய அறிவியாக்க நம்ம சர்ச்சில் உள்ளவங்களுக்கு தந்துரு. நீங்க யாருமே குறைஞ்சவங்க இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு, நம்ம யாரு ஒருவரை விட ஒருவர் குறைந்தவர்கள். எல்லா மனுஷருக்கும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நீங்க யாரு? தேவனுடைய சரீரம், ஆலயம். இந்த ஆலயத்தை ஏன் தந்திருக்கிறார்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன், என் மனைவி ரட்சிக்கப்பட்டேன், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டேன், அப்படி விட்டு விடுகிறது அல்ல. எல்லா மனுஷனுக்கும் என்னத்தை கொண்டு போகணும்? சத்தியத்தை கொண்டு போக வேண்டும். நீங்க படுத்தோன்னு தூங்குதீங்க தெரியுமா? உங்க சம்பளம் வந்தோடனே உங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு திட்டம் வகுக்கிறீங்க தெரியுமா? உங்க பிள்ளைகளை நாளை யாராக்க வேண்டும் என்று ஒரு கோல், ஒரு விஷன் இருக்கு தெரியுமா? இது இல்லாதவங்க உங்க வீட்டு பக்கத்தில் உண்டு. ஒரு அலையிலே சொல்லுங்க, இவங்களுக்கு நம்ம அனுபவித்த சத்தியத்தை ரீச் பண்ணணும். எங்கோ கிடந்த ஒரு மிஷனரிக்கு இங்கு மருத்துவமனை வேண்டும் என்று அவர்கள் இருதயத்தில் ஆவியானவர் ஏவினார். திருநெல்வேலியில ஒரு ஊழியம் செய்த ஊழியக்காரன் தன் சகோதரிக்கு ஹோபியாக ஒரு கடிதத்தை எழுதினான். திருநெல்வேலியில பொட்ட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விட மாட்டாங்க, ஊரை விட்டு வெளியில விட மாட்டாங்க. அந்த பிள்ளைகளை சின்ன வயசுல திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு கடிதம் சாராட்டக்கருக்கு போனது. ஒரு அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு போன உடனே அந்த அம்மா மறுபடி ஒரு கடிதத்தை எழுதினது, அவர்களை படிப்பிக்க வைக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லா ஸ்டடி பண்ணீங்கன்னா, இந்த 38 மாவட்டத்தில் ஆசிரியர்களாய் பணியாற்றுகிறவர்கள் யார் என்று பார்த்தா அந்த 3 மாவட்டத்தில் உள்ளவங்களா இருப்பாங்க. நம்பர் 1 கன்னியாகுமரி, நம்பர் 2 திருநெல்வேலி, நம்பர் 3 தூத்துக்குடி. இந்த காலையில் ஒரு மிஷனரி, அது ஊனமுற்ற ஒரு மிஷனரிக்கு இப்படி ஒரு தாகம் ஏற்பட்டு சபை குணமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்கள் இருதயத்தில் ஏவிச்சு. எல்லா மனுஷனுக்காகவும், எல்லா மனுஷன் ரட்சிப்பை அடையவும், சத்தியத்தில் அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாயிருக்கிறார். அப்ப சபைக்குள்ள வர சொல்ல உங்க பிள்ளை மட்டும் படிச்சா போதாது, உங்க பிள்ளை மட்டும் அரசாங்க பணி செய்தா போதாது. எவரி பர்சன் அதை வளர்வதற்கு நாம் அவர்களை ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், அவங்களை தைரியப்படுத்தணும், அதுக்குள்ள சோல்ஸ் உருவாக்கி கொடுக்கணும். 5ஆம் வசனம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. உங்க வளர்ச்சிய நீங்க பாவத்தில் விழ சொல்ல, அந்த பாவத்தில் விழுந்து விடாதபடி உங்களுக்காக ஒருவர் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். நீங்கள் படிக்காத பிள்ளைகளுக்கு, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு மத்தியஸ்தம் பண்ணுகிறீங்களா என்று கர்த்தர் கேட்கிறார். சபை ஒரு உபவாச கூட்டத்தில் நமக்கு ஒரு மத்தியஸ்த ஜெபம் இருக்கிறது, ஒரு மண்டாட்டு ஜெபம் இருக்கிறது, ஒரு ஆராதனையிலே மண்டாட்டு ஜெபம் இருக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில சபை குணப்பட வேண்டும், வருகிறவர்கள் குணப்பட வேண்டும், அவர்கள் எல்லா நிலைகளிலும் வளர வேண்டும் என்று சபைக்கு ஒரு தரிசனம் இருக்கிறதா என்று ஆவியானவர் கேட்கிறார். இங்கதான் இருக்கிறீங்களா? 6ஆம் வசனம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்து மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற விளங்குகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை குணமாக்குகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை நீங்க பெருமிதம் சொல்லணும், என் பிள்ளைய இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்ததுனால என் பிள்ளை ஒழுங்கா இருக்கிறான்.
என் கணவன் இந்த தேவாலயத்தில் கொண்டு வந்ததுனால அவர் ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. என் மனைவி இந்த ஆலயத்துக்கு போனதுனால அவள் தேவ சமூகத்தில் அவளையும் கெடுக்காம, எங்களையும் கெடுக்காம, எங்க பிள்ளைகளை கெடுக்காம சாட்சியா வாழ்கிறாங்க என்று எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? ஆண்டவர் சபை என்பதை குணமாக்க விரும்புகிறார். சபையில் வந்தா சில காரியங்கள் குணப்பட செய்வார். நல்ல தரிசனங்களை தருவார். நல்ல புதிய புதிய திட்டங்களை வகுக்கக்கூடிய திட்டங்களை, தீர்மானங்களை தருவார். நீங்கள் ஆலயத்தை கெடுத்துட்டீங்க, கர்த்தர் உங்களை கெடுத்து விடுவாரு. ஆலயம் குணமாக்குகிற இடமாக்கும். அதனாலதான் அந்த நாயினுடைய கதை சொன்னேன். ஒரு ஒரு நாய்க்கு குணமாக்கி மற்றொரு நாயை குணப்படுத்துவதற்கு தரிசனம் உள்ளது போல விசுவாசி தான் சந்தோஷமாயிருக்கிறதை, தான் தன்னுடைய பிள்ளைகள் கல்வியிலே வளருகிறதை, மற்ற பிள்ளைகளை கல்வி கற்க படிப்பிப்பதும், அவர்களை உன்னத நிலையில் அழகு பார்ப்பதற்கும் நம்ம முயற்சிக்க வேண்டும். நம்மளை விட வேற ஆள் வளர்ந்துடக்கூடாது. நம்மளை விட ஒரு ஆள் எந்த நிலையில் வளர்ந்து விடக்கூடாது. அதெல்லாம் சபை என்கிற இந்த தேவாலயத்துக்கு உரியதல்ல. அன்னை தெரேசாவை உங்களுக்கு தெரியுமா? அன்னை தெரேசா நம்ம நாட்டுக்காரங்க அல்ல. அந்த அம்மாவுக்கு நம்ம நாட்டில் குஷ்டரோகத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்கு பெரிய நிலையிலே அந்த மருத்துவம் இல்லை என்று அறிந்து மும்பை பட்டணத்தில் சேரியில இந்த பலவீனப்பட்டவர்களை தேடி சென்று எந்த கிளவுஸும் போடாம, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அவர்கள் செய்ததினால அவர்கள் மரித்த பொழுது இந்தியா அரசாங்கம் 21 குண்டுகள் முழங்க அவர்களுக்கு ராஜ மரியாதையிலே அடக்கம் செய்யப்பட்டது. அந்த தரிசனம் எங்கு வந்ததென்றால் இந்த வேதத்தை சபைக்குள்ள போனதுனால. நமக்கு அந்த தரிசனம் இருக்கிறதா? நமக்கு குணமாக்குகிற அந்த தரிசனம் இருக்கிறதா? நம்ம ஒரு நாளில் ஒரு வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒரு பேக் வாங்குவதற்கு, ஒரு சாரி வாங்குவதற்கு, ஒரு ஷர்ட் வாங்குவதற்கு, ஒரு பேண்ட் வாங்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்தி வச்சாரே. கீழத்தட்டில் இருக்கிற ஒருவனுக்கு அவனுக்கு ஏதாவது நிலையிலே உதவி செய்ய வேண்டும், அவனையும் மார்போடு சேர்த்து சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று எத்தனை பேர் முற்பட்டீர்கள்? எல்லாராலும் ஜெபம் பண்ண முடியும், எல்லாராலும் உபவாசிக்க முடியும், எல்லாராலும் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். இதெல்லாம் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் குணமாக்குகிறது. கிறிஸ்தவம் காயப்பட்டவனை ஆற்றுகிறது. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் சபை. எசையா 61ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை வாசிக்கலாமே. எசையா 61ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை வாசிக்கலாமே. கர்த்தராயிருக்கிற தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. கர்த்தராயிருக்கிற தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கொஞ்சம் கவனமா கேட்கணும். கர்த்தராயிருக்கிற தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? சபை வந்து குணமாக்குகிற வேலையாக சபைக்கு கத்த தந்திருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன செய்யணும்? The good gospel. ஒரு காலத்திலே நீங்கள் உருவாக்கின தெய்வத்துக்கு முன்னாக நின்ற பொழுது இது தெய்வம் இல்லை என்பதை நமக்கு ஏதோ ஒருவர் இந்த சுவிசேஷத்தை அறிவித்தார். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கதும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நீங்கள் தேவனுடைய சரீரம், நீங்கள் உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறவங்கிட்ட என்ன செய்யணும்? அவன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு அபிஷேகத்தை, ஒரு அனாயிண்டிங்க கத்த தந்திருக்கிறார் சபைக்கு. நீங்கள் அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? நொறுங்குண்டவனுக்கு காயம் கட்டுதலையும், நீங்க ஒரு பாவத்தில் இருந்தும் ஒரு நெருக்கடியிலிருந்தும் நொறுக்கப்பட்டு வந்திருப்பீங்கன்னா அந்த கஷ்டமும் அந்த நோவும் தெரியும். அப்படிப்பட்டவனை பார்த்த நீங்க விட மாட்டீங்க.
அவங்கள ஓயாமல் கடந்து சென்று அவங்களுக்கு நல்ல ஆறுதல் வார்த்தையை சொல்லி அவங்கள தைரியப்படுத்தி அவங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை காயப்படுத்தின காயங்களை கட்டி அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றி அவங்களை கட்டுண்ட இடத்துல கட்டவிழ்த்தீங்கன்னா நீங்க உண்மையாக சபையில வந்ததற்கு குணப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்குன்னு அர்த்தம். கரங்களை தட்டி பாஜ எனக்கே குணப்படுத்த ஒருத்தன் வேணும். என்கிட்ட ஏகப்பட்ட நெருக்கங்கள், சமாதானம் இல்லை. இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்லுகிறதாகும் வீட்டில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. யாரை வச்சு? சொந்த கணவனை வச்சு, சொந்த மனைவியை வச்சு, சொந்த பிள்ளைகளை வச்சு சமாதானம் இல்லை. ஏன் அங்கதான் சமாதானம் தான், இங்கேயும் என்ன போட்டு கொட்டி என்ன ஒரு மணி நேரம் சாகடிச்சு விடுதாங்க. உங்களை சபை சரி பண்ணாம வேற யாரு சரி பண்ணுவா? உங்களுக்கு ஒரு பெரிய வைத்தியரை ஆக்கும் ஆண்டவர் கர்த்தரா இருக்கிற தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வேதத்தை குறித்து நன்கு நிதானித்து பேசி உங்களை புரியத்தக்க விதத்தில் ஒருவனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறாரு, சுவிசேஷத்தை சொல்ல உனக்கு மனசு இருக்கா? அதுக்காக நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய். நொறுங்குண்டவன காயங்கட்டவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்ப்பதற்கு கூறவும் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால சபை எப்பெல்லாம் நீங்க கூடி வருகிறீங்களோ சபைக்கு இருக்க வேண்டிய குணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ குணமாக்கும் வரத்தை உடையவனாக தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். 61:2 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவனுடைய நீதியை சரிகட்டும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும். கரங்களை தட்டி இந்த காலையில் சபை குணப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். சபை தேவ சமூகத்தில் ஆறுதல் படுத்துகிறதா இருக்கணும். அப்படி சபை வளர்ந்திருக்கிறது. அதனால் இன்னைக்கு காலையில் நான் அங்கேயே சொன்னேன், இப்போ சொல்லுனேன், ஒரு முஸ்லீம் ஒரு சின்ன ஏழை அந்த சபைக்குள்ள வந்தாம்னா அவனை கொண்டு முன்ன நிறுத்துவான். ஆமாம் சொல்லுங்க. அவங்ககிட்ட ஜாதி கிடையாது, அவனுக்கு நான் தான் என்கிற பெருச மேட்டிமே கிடையாது. அவனை முன்ன கொண்டு வந்து அவன் எப்படி கூப்பிடுவான் தெரியுமா? பாயின்னு கூப்பிடுவான். பாயின்னு யாருன்னு தெரியுமா? சகோதரன் என்ற அர்த்தம். 4 பேர் சேர்ந்து அவனுக்கு ஏதாவது ஒரு தொழில் உருவாக்குவதற்கு அவனை லிஃப்ட் அப் பண்ணுவான். நம்ம பக்கத்தில் புதுசாக ஒருத்தவன் இல்லை, இவன் நம்ம கூட வந்துட்டானே, இப்போ நம்ம பதவி இவன் வாங்கிடுவானே. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சபையாய் ஆண்டவருக்குள்ளே தேவனுடைய ஆலயமாய் மாறினால் அந்த ஆலயத்துக்குள்ள உனக்கு இருக்க வேண்டிய குணப்படுத்துகிற அபிஷேகத்தை பெற்றவனாய் சபையிலிருந்து புறப்பட்டு போக வேண்டும். 3ஆவதாக மார்க்கு 5:1 பின்பு அவர் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனனுடைய நாட்டுக்கு வந்தார். எல்லாரும் கவனிக்கணும். 3 சபை ஆறுதல் அளிக்கிறது. கரங்களை தட்டி சபை என்னது? ஆறுதல் அளிக்கிறது. ஏசப்பா தன் ஊழியத்தில் எங்கெல்லாம் கடந்திருக்கிறாரோ, நடந்திருக்கிறாரோ, போயிருக்கிறாரோ, ஊழியம் செய்திருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆறுதலை செய்திருக்கிறார். இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்த பலவீனம், கீழே அந்த 2-3 வசனத்தை வாசிங்கன்னா நான் அதனுடைய விளக்கத்தை சொல்லியிருந்தேன். மார்க் 5:2-3 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவர் படவிலிருந்து இறங்கிய உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இங்கதான் இருக்கிறீங்களா? எங்க இருந்து வந்தான்? அவனுடைய கேரக்டரை கீழே அப்படியே 1 by 1 அவனுடைய சுபாவத்தை பார்க்கிறோம். அசுத்தாவி பிடிச்சவன் எங்க கிடக்கான்? பிரேத கல்லறை குழியில் கிடக்கிறான். இன்னைக்கு காலையில் அவனை ஆறுதல் படுத்தி, அவனை குணப்படுத்தி, அவனை சௌக்கியம் பண்ணினது ஏசப்பா. இப்ப அந்த வேலையை ஏசப்பா என்கிட்டையும் உங்ககிட்டையும் தந்திருக்கிறார். ஒரு ஆளிலே சொல்லுங்க, யார்கிட்ட தந்திருக்கிறாரு? என்கிட்டையும்
உங்ககிட்டையும் தந்திருக்கிறாரு. நீங்க உங்ககிட்ட எத்தனை பேரு நீங்க ஆலயத்துக்கு போகுதுன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட இந்த மாதிரி சில ஜெப குறிப்பு தராங்க? உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேர் அழுதாங்க தெரியுமா? அவங்களுடைய குமரலை நீங்க எப்படியாவது எனக்காக வேண்டுதல் செய்யுங்கன்னு சொல்ல கேட்ட மாத்திரத்தில் சரி சிஸ்டர் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதற்கு சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க தெரியுமா? உங்க வாழ்க்கையில உங்க லைஃப்ல ஏதோ ஒரு மாற்றத்தை அவர்கள் கண்டார்கள். உங்களுடைய சுபாவத்தில் உங்க வீட்டில் ஏதோ ஒரு பாதையில அவங்கள விட நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்கன்னு கண்டாங்க. அன்னைக்கு பார்த்த ஆளுதான் இன்னைக்கு வர அவங்களுடைய இதுல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க நம்ம முற்படல. இயேசு படகிலிருந்து இறங்கி உடனே அசுத்தாவி பிடித்தவனை அவன் பிரேத கல்லறையிலும் தன்னை சரீரத்தில் சில நேரத்தில் அவனுக்குள்ள வந்த அந்த பலவீனத்தை எல்லாம் கீழே வாசிக்க தெரியும். நான் அதை எல்லாவற்றையும் சொல்லி முடிக்க எனக்கு நேரம் இல்லை. இதை போல நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலயத்துக்கு வர சொல்ல, புதுசா ஒரு ஆள் வந்தா அவங்கள விசாரித்து அவங்கள ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு காயங்களை குணப்படுத்தி ஆறுதல் சொல்லுகிறவர்களாக சபை மாற வேண்டும். மத்தேயு 25:31 முதல் 46 வசனத்தை வாசிக்க சொல்ல, அங்கே ஒரு காரியத்தை வேதம் நமக்கு படிப்பிக்கிறது. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடு கூட வரும் பொழுது கரங்களை தட்டி, இந்த காலையில் மனுஷகுமாரன் எப்படி போனாரோ அப்படி தம்முடைய பரிசுத்த தூதர்களோடு வரும் பொழுது 32-33 வசனத்தை கூட வாசிச்சிருங்களா பார்ப்போம். அப்பொழுது சகல ஜனங்களும் முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பிரிக்கிறது போல கரங்களை தட்டி. நான் மீதி உள்ளதை உங்களுக்கு ஓப்பனா சொல்லியிருந்தேன். செம்மறி ஆடை வலதுபுறத்திலும் வெள்ளாடை இடதுபுறத்திலும் ரெண்டாய் வேறு பிரிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனபடினால இந்த கூட்டத்தில் அன்னைக்கு தெரியும் நடித்தவங்க யாருன்னு. பாஸ்டர் உள்பட யாரெல்லாம் நடித்தாங்க, யாரெல்லாம் வேஷம் போட்டாங்க, யாரெல்லாம் வெளியில் தன்னை விசுவாசின்னு காத்து கொண்டு உள்ள பாவம் செய்தாங்கன்னு அன்னைக்கு வெளிப்படும். சபை ரெண்டாய் வேறு பிரிக்கக்கூடிய ஒரு சபை என்பதை மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு அப்படி ஆண்டவர் வந்தா நம்ம செம்மறியாடா மாறுவோமா வெள்ளாடா மாறுவோமா? செம்மறியாடா மாறுவோமா வெள்ளாடா மாறுவோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், சபைக்கு வர சொல்ல உன் சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள ஆறுதல் வேணும். இந்த ஆறுதல் என்ன செய்யணும்னா, நீங்க ஒரு பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுகிறது போல மற்றவர்களுக்கு கடத்தி விட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 29-30. கேட்டான். கள்ளர் கையில் அகப்பட்டான். போதும், எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். 4 சபையினுடைய 7 ஆசீர்வாதத்தின் சபை சமுதாய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சபைக்கு சமுதாயத்தில் என்னதை உண்டாகணும்? மாற்றத்தை கொண்டு வரணும். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறான். அதற்கு இயேசு ஒரு நல்ல அழகான ஒரு உவமையை அந்த இடத்துல சப்மிட் பண்ணுகிறார். ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டான். எருசலேம் அப்பத்தினுடைய வீடு. எரிகோ கள்ளர்கள் வாழ்கிற கள்ளர் கொகை. கவனமா கேட்கணும். அப்போ அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான். சபையில சமுதாயத்தின் மாற்றம் ஏற்பட வேண்டும்.
நம்ம சபை சமுதாயத்தில் நம்ம மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அப்போ லேவியர் வந்தாச்சு, ஆசாரியன் வந்துட்டாரு, பக்கமாய் விலகி போனார்கள். நல்ல சமாரியன் பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, நல்ல சமாரியன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை நீ நல்ல சமாரியனாக மாற்ற வேண்டும். இன்னைக்கு இந்த காலையிலே நிறைஞ்ச இடத்துல சொல்றேன், பல இடத்துல பலர் விபத்துக்குள் நிற்கும் பொழுது, பல வாகனங்கள் கடந்து போகும் பொழுது, ஆண்டவர் எவரையும் பயப்படாதபடிக்கு அங்கு ஏதாவது ஒரு நிலையில் அவர்களுக்கு உதவி செய்ய என்னையெல்லாம் ஆண்டவர் பல இடத்துல பயன்படுத்தினார். ஊழியத்தை விட, ஒரு நல்ல சமாரியனுடைய வேலையை விட ஒரு பெரிய வேலை இல்லை. நல்ல சமாரியன் செய்ததை உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்கள் ஒரு நல்ல சமாரியனாக மாற வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். உங்களை கெடுத்தீங்கன்னா, ஆண்டவர் ஆலயத்தை கெடுத்தீங்கன்னா உங்களை கெடுத்து விடுவார். நல்ல சமாரியன் செய்ததை உங்களுக்கு சொல்ல போறேன். அவர் பிரயாணத்தை பொறுப்பெடுக்காமல் தன் கையில் வைத்திருந்த எண்ணெயும் தன் கையில் வைத்திருந்த திராட்சை ரசத்தையும் காயத்தை துடைத்து காயத்தை கட்டி சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபை சமுதாயத்தின் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆமை சொல்லுங்க. இந்த ஊர்ல அநேகர் உங்ககிட்ட தன் வியாதியை சொல்லி அழுதது உண்டு, தன் கடத்தை சொல்லி அழுதது உண்டு. அவங்க கூட கொஞ்ச நேரம் செலவழிப்பீங்க, அது கழிஞ்சு அவங்கள பார்த்தீங்கன்னா நாளை கடன் கட்டுவாங்கன்னு ஓரம் போயிடுவீங்க. நல்ல சமாரியனை போல சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரக்காரனிடத்தில் போய் 2 காசை கொடுத்து, இவனுக்கு ஏதாகிலும் அதிகமாய் செலவாகினது உண்டானால் நான் திரும்பி வந்து அந்த காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவனை பொறுப்பான இடத்தில் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு சென்றார். இன்னைக்கு நீங்கள் ஒரு பொறுப்பான இடத்துல சபையில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு வாரம் வராட்ட உங்களை விசாரிக்க சபை உண்டு, போதகர் உண்டு. இன்னைக்கு இந்த ஊரில் நல்ல சமாதானமாக பேசுவாங்களான்னு சொல்லி ஆறுதலிட்டு திரிகிறவர்கள் அநேகர் உண்டு. உங்களை இந்த வாரத்தில் காணாட்ட நானும் பாஸ்டமாவை கூப்பிட்டு கேட்க உங்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு. உங்களை விசாரிக்க விசுவாசிகள் உண்டு. நீ ஒரு நல்ல சமாரியனாக மாற வேண்டும். நீ ஒரு நல்ல சமாரியனாக மாற வேண்டும். ஒருவர் வராவிட்ட ஏன் வரலன்னு அவங்ககிட்ட கேட்கிறவங்களாக நீங்க மாறணும். விசாரிக்கிறவர்களாய் மாறணும். அவங்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அந்த சபையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஃபெலோஷிப்பை, சமுதாயத்தினுடைய மாற்றத்தை ஆண்டவர் சபைக்குள் எதிர்பார்க்கிறார். மறுபடியுமாக எசையா 61 2-3 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமே. 2-3 வசனத்தை. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும். அடுத்த வசனம், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒழுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைகளையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். கரங்களை தட்டி. சபையில் வந்ததுனால உங்க தரித்திரம் மாறிச்சு. எத்தனை பேர் நம்புகிறீங்க? சர்ச்சுக்கு வந்ததுனால உங்க தரித்திரம் மாறினது. சபைக்கு வந்ததுனால உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஹார்ட்டை கத்து தந்தார். எத்தனை பேருக்கு உங்களால் சொல்ல முடியும்? ஆண்டவர்கிட்ட வந்ததுனால ஒரு இடுங்கின மனசுள்ளவனான ஒருத்தருக்கு அடுத்த கைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், சுண்ணாம்பு தேய்க்க மாட்டவனாக இருந்த பொழுது சபை என்னை ஆண்டவர் சத்தியத்துக்குள்ள என்னை வழி நடத்திச்சு. 3 வசனத்தை எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். சீயோனில் துயரப்பட்டவர்களை என்ன செய்யணுமா? சீர்படுத்தணும்.
சர்ச்சுக்குள்ள வேலையாகும். துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக என்னத்தை கொடுக்கணும்? கரங்களை தட்டி. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. உங்க பிள்ளைகளை நீங்க எவ்வளவு லிஃப்ட் அப் பண்ணி உயர நிறுத்த விரும்புகிறீர்களோ, இங்க தரித்திரமாய் வருகிற அந்த பிள்ளைகளையும் மார்போடு சேர்த்து அவங்களையும் சிங்காரத்துக்குள்ள மேல கொண்டு வருகிறது தான் சபை. எத்தனை பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் தெளிவா சொல்லுதேன், என் பிள்ளைகளை விட ஒரு டிகிரி நீங்க உங்க பிள்ளைகள் படிக்க வேண்டும். என் பிள்ளைகள் வாங்குகிற சம்பளத்தை விட 1 மடங்கு மேல உங்க பிள்ளைகள் வளரணும். அப்படி ஒரு நல்ல மனதுள்ள ஒரு போதகரை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நான் கட்டுகிற வீடை விட 2 மாடி பெரிய வீட என் விசுவாசி கட்டினால் அந்த விசுவாசி நல்ல வளர்க்கப்பட்டிருக்கிறான் என்பது வெளியில சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்றாரு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரப்படுதலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு உட்படுத்தப்பட்டவன் துதியின் உடைகளை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். சர்ச்சி இப்படி வளர்ச்சியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபை அப்படி வளர்ந்துருக்கா? இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு அப்படி ஒரு ஹார்ட் பீட் இருக்கா? அல்லேலூயா. என் பிள்ளையோட சம்பளம் கூடுதல் வாங்கிட்டானே, இவன் அடுத்த மாதம் அது வாங்காததுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரோட ஜெபம் பண்ணும். உங்கள் லைஃப்பில் மற்றவங்களை மதிங்க, மற்றவங்களை கனம் பண்ணுங்க, மற்றவங்களை உங்கள் கையோடு கை சேர்த்து அவங்கள கை கோருங்க. நீங்கள் அவங்களோட வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தட்டி கொடுக்க வேண்டும். ஆமாம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் யாராவது ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜியோ ஒரு ஏசியோ அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்கள கைப்பிடி சொல்லுங்க, இன்னும் நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களில் வளர வேண்டும். நீங்கள் நம்ம கொஞ்சம் பிள்ளைகள்லாம் ஜெயிச்சாங்க, இந்த பிள்ளைகளை எத்தனை பேரை அப்ரிஷியேஷன் பண்ணினீங்க? இப்போது நம்ம பிளஸனுடைய தங்கச்சி நல்ல மார்க் எடுத்தா, நான் சர்ச்சுக்கு எல்லாம் சொன்னேன், உங்களுக்கு பகிரங்கமாக அறிவித்தேன். எத்தனை பேர் அவளை கூப்பிட்டு அப்ரிஷியேஷன் பண்ணினீங்க? எத்தனை பேர் அவளை கை குலுக்கி பரவாயில்ல நல்ல மார்க் எடுத்துருக்குன்னு சொன்னீங்க? நேற்றுக்கு கிரேஸ் அம்மாவுடைய பேரன், அவனுக்கு படிப்பே கொஞ்சம் ரொம்ப வராது. நான் அவனை இன்னைக்கு வர சொன்னேன், ரொம்ப சந்தோஷம். அவன் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தான், அவன் +1 பாஸ் ஆகிட்டான், அவன் +1க்கு போகிறான். மற்ற பிள்ளைகளை மாறல, கொஞ்சம் மெமரி பவர் அவனுக்கு குறைவாகும். அப்படி அவர்களை தட்டி ஆதரித்து கொண்டு வர வேண்டும். ஒருவேளை என்னுடைய ஊழியத்தை உண்மையாய் சிநேகித்தவர்களாய் இருந்தால், இந்த ஊரில் உள்ள இந்த பிள்ளைகள் சிநேகித்திருந்தால், உண்மையிலே இந்த பிள்ளைகளுக்காக நான் பட்ட பிரயாசங்கள், இன்னைக்கு தான் நான் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை வாங்கி கொடுத்தேன். எது? இந்த ப்ரைஸ் வாங்கி கொடுத்தேன். இந்த பிள்ளைகளுக்கு நோட் புக் வாங்கி கொடுக்க, இந்த பிள்ளைகளுக்கு பேக் வாங்கி கொடுக்க, இந்த பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொண்டு போவதுக்கு அது வாங்கி கொடுக்க, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்க. இப்படியெல்லாம் நான் இந்த தியாகம் செய்த தியாகம் என்பது சாதாரணமான தியாகம் அல்ல தெய்வ பிள்ளைகள். அது உங்கள் கண்கள் கண்டது. அப்படியெல்லாம் வளர்த்தின ஒரு திருச்சபை எவ்வளவு வளர்ந்து எங்க டாப்ல போயிருக்குன்னு தெரியுமா? ஒரு காலத்தில் நம்ம யூனிஃபார்ம் வர கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரியுமா? எவ்ரி இயர் ட்ரிவாண்ட்ரத்தில் அந்த யூனிஃபார்மை தலையில தூக்கி சுமந்து வருவேன். அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நோட் புக்கை தலையில சுமந்து வந்தேன். இன்னைக்கு தலையில கொஞ்சம் முடி போனாலும் அந்த பிள்ளைகள் இன்னைக்கு நன்றியற்றவர்களாய் போனார்கள். ஆனால் சபையே அவங்க அப்படி செய்தாலும் மறுபடியும் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும். எவ்வளவு வெளிநாட்டு கிஃப்ட் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன உங்க பிள்ளைகள் அனுபவிக்க முடியாத எத்தனை கிஃப்ட்டுகள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை பேருடைய கையை ஏந்தி வாங்கி கொடுத்திருக்கேன்னு தெரியுமா? அது வாங்கி கொடுத்ததுனால நான் பெருமைக்கு சொல்லல. அப்படிப்பட்ட சபை எப்படி வளர்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? அப்படி வாங்கின ஒரு சில பிள்ளைகள் அல்லாமல் இன்றைக்கு நம்ம கூட அவங்க இல்லை. 10ஆம் வகுப்புக்கு எத்தனை நோட்டு புக்குனா, +2க்கு எத்தனை நோட் புக்குனா, நான் ராத்திரி இருந்து நானும் பாஸ்டமாவும் எழுதுவோம். சில நேரத்தில் அவங்க வீடுகளுக்கு கொண்டு கொடுப்போம். எங்களை சொந்த
பைசாவை மடக்கி அவங்களுக்காக உதவி செய்தோம். அதுல வேமநல்லூர்லையும் ஒரு பிள்ளை இல்லை, இங்க விரல்களில் எண்ணப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமே. சபையே, இன்னைக்கு ஒரு 10 நோட் புக் வாங்கி கொடுக்க ஒரு மனசு யாரு மனசுக்குள்ள ஏவிச்சு, ஒரு பேக் வாங்கி கொடுக்க யாருடைய இருதயம் ஏவினது என்பதை நாம் சோதிக்க வேண்டும். மற்ற பிள்ளைகளை நீங்க இப்படி ஆறுதல் படுத்தினீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளைகள் ஆண்டவர் வளர்த்திக்கிட்டே இருப்பார். ஒரு அலையில சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் என்ன செய்வாரு? வானோളം ஆண்டவர் உயர்த்துவார். வானளவு உங்க பிள்ளைகளை உயர்த்துவார். அதனால் நிறைஞ்ச இடத்துல சொல்றேன், இன்னைக்கு ஒரு பொருத்தனையோடு தான் இங்கிருந்து நீங்க போகணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17. பிலிப்பியர் 3 வசனம் 17. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகிய நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடியே நடக்கிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள். கரங்களை தட்டி. சபை எல்லாவற்றுக்கும் மாதிரியா இருக்கணும். கரங்களை தட்டி சொல்லுங்க. போன வாரத்தில் பாஸ்டர் ஒரு அறிவிப்பு சொன்னார். அப்பா மக்களுக்கு எவ்வளோ ரோசம். இதே மாதிரி சபையில் சொல்லுகிற காரியங்களெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு எவ்வளோ ரோசம் வந்திருக்கும். ஆத்துமாவை அறுவடை செய்யணும், ஆத்துமாவை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு செல்ல வேண்டும். நான் பாஸ்டர் மட்டும் கேட்டேன், இன்னைக்கு யாராவது சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்களா? அப்போ எனக்கு அங்கேருந்து ஒரு கேள்வி. பாஸ்டம்மா கூப்பிடுதான், ஒரு ஆளை பேரை சொல்ல கூப்பிடுதான். நான் அவங்க பேரெலாம் சொல்லலை, சாப்பாடு எடுத்துகிட்டு போ. அம்மா எனக்கு சாப்பாடே வேண்டாம். அப்பா எவ்வளோ ரோசம். சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுக்கு விசுவாசத்திலே நம்பிக்கையில் இவ்வளோ ரோசம் வேணும். 8:30 ஆனது, நாங்கள் என்ன சொன்னாலும் 9:30 தான் பாஸ்டர் வருவோம். அதில் ரோசம் வரலையே. ஹலோ, இங்கே தான் இருக்கீங்களா? உபவாசிக்கணும். அங்கே 4, 3, 7 பேர், அதில் ரோசம் வரல. கர்த்தருக்கு கொடுக்கணும், அதில் ரோசம் யாருக்கும் வரல. சபை எல்லாத்துக்கும் மாதிரியா இருக்க வேண்டும். நான் எப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் இந்த லின்சினுடைய திருமண காரியத்துக்கு ஒரு சில சின்ன சின்ன கடன்கள் உண்டு. நான் ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில் கேட்பேன், ஆண்டவரே, இதுவரை நான் விசுவாசிக்கிட்ட கடன் வாங்காதவனாக இருந்தேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த கடத்தை கொடுக்கணும், சீக்கிரமாய் கொடுக்கணுங்கிறது ஒரு ஹார்ட் பீட் அடிக்கடி என் மனசில் ஏவிக்கொண்டே இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு மாதிரி புருஷன். சகோதரா, இந்த ஆலயத்துக்கு வந்தா நீ எல்லாத்துலேயும் ஒரு மாதிரியா இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் உன் பேச்சில் மாதிரி, உன் நடக்கையில் ஒரு மாதிரி, உன் சிந்தனையில் ஒரு மாதிரி வர ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நீங்கள் எல்லாம் அப்படி எடுக்கணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 5:3 சீக்கிரம் எல்லாரும் கவனிக்கணும். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். கரங்களை தட்டி எல்லாரும் பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. மந்தைக்கு மாதிரி. பக்கத்தில் யாரும் சண்டைக்காரங்க இல்லையே, கைப்பிடிச்சுங்க. மந்தைக்கு சோத்திரம். இன்னைக்கு காலையில் இந்த ஆலயத்துக்கு உள்ள வர சொல்ல, அந்த பாஸ்டர் சொன்னார்னு சொல்லி அந்த அந்த குற்ற உணர்வோடு ஆராதனைக்கு எத்தனை பேர் வாரீங்க? நம்ம சுரேஷ் வர சொல்ல எல்லாம் அவன் ஆராதனைக்கு வர மாட்டான். சம்பளம் டாப்பில் வாங்குதான், அவன் சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வர மாட்டான். நீங்க எங்க போனான்? வீட்டில் இருக்கான். சபையே, எனக்கு ஒரு முகஸ்துதி இல்லை. நான் யாருனாலும் நேரடியாக சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். நீங்கள் மறுபடியும் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை வச்சாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பை வைக்காடிச்சு, இதுவும் சத்தியம். பல நேரத்தில் நமக்கு கொஞ்சம் இருமாப்பு இருக்கும், தெரியுமா? இருமாப்பு இருக்கக்கூடாது. நீ வளர வளர தேவ சமூகத்தில் நீ கீழே இறங்கி இறங்கி வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ஆகும் யோசேப்புக்குள்ள ஒரு அந்த 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 கிணத்துக்குள்ள அவனை எப்படி போட்டாங்கன்னு தெரியுமா? தண்ணி இல்லாத கிணத்துல. ஒருவேளை அவனை கீழே போய் தூக்குனாங்களோ, இல்லை
அவனை மண்ணு போட்டு மண்ணெல்லாம் விழ விழ அவன் அந்த மண்ணில் உயர்ந்து மேலே வந்தானோ எனக்கு தெரியாது. மோசஸ் ராஜசேகர்ங்கிற ஒரு போதகர் ஒரு பாடலை எழுதினா, அவன் கொட்ட கொட்ட வளருவான், வெட்ட வெட்ட உயருவான். நீங்கள் இருமாப்பாய் இருக்கக்கூடாது. சகோதரா, சகோதரி, இந்த காலையில் ஆவியானவர் சொல்லுகிறாரு, நீ மந்தைக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும். நீ மந்தைக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும். நீ மந்தைக்கு மாதிரியாய் இருந்தால் கண்காணிப்பு செய்கிறவனாய் மாறுவாய். இன்னைக்கு காலையில் நீங்க மாதிரியா இருந்தா இந்த சின்ன பிள்ளை சொல்லது கேட்கும் தெரியுமா? இது ஏன் உங்களுக்கு சொல்லுங்க, அவரை முகஸ்துதி பாடுவதற்கு அல்ல, அவருடைய ஸ்தானம், அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், அதற்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு அநேகர் எனக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்தார். கடந்த வாரத்தில் என்னுடைய சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் எல்லாம் பார்த்துட்டு வர சொல்ல, என்னுடைய மூத்த சகோதரர் சொன்னார், ராஜன் நான் டூர் போகணும், எங்களை ட்ரெஸ்ஸை ஒன்று தேய்க்கணும். அப்பொழுது தேய்ச்சி முடிச்சோன்னு சொன்னார், எங்களை ஒரு அங்கியும் என்ன செய்திரு, தேய்ச்சிரு. அந்த அங்கி தேய்க்க சொல்ல என் இருதயத்தில் ஒரு காரியம் ஓடினது, ராஜன் நீ ஒரு நாள் உன் சகோதரனுக்கு அங்கி தேய்ச்ச, ஆண்டவர் உன் அங்கியை தேய்க்க வச்சேன், உன்னைய தேய்க்க வச்சேன், உன் சரீரத்தில் போட வச்சேன். இன்னைக்கு காலையில் நீங்கள் எல்லாவற்றுக்கும் மாதிரியாய் மாற, எல்லாவற்றிலும் ஒழுக்கம் உள்ளவனாய் மாற, அதுக்கு தான் உங்களை சபையில் வச்சிருக்கிறாரு. ஒருவன் சபையை கெடுத்துனா நான் அவனை கெடுத்துருவேன். நீங்க அந்த ஆலயம், உங்க ஆலயத்தை ஒருத்தனுக்கு கெடுத்து விடுவதற்கு நீங்கள் முற்படக்கூடாது என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஒரே காரியத்தை முடிக்கிறேன். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12 ஒரு ஆளு, 13 ஒரு ஆளு, 14 ஒரு ஆளு. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிக்க பார்ப்போம். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன்னும் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தில் எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். கரங்களை தட்டி. சபை தேசத்தை ஆளவும் தேவ ஆசீர்வாதத்தை பெறும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இருதயத்தில் ஏவப்பட்டவன் சபை கட்ட வேண்டும் என்றவன் தாவீது. அவர் சொன்னார், நீ கட்ட வேண்டாம். இப்போ ஆலயத்தை ஒருவன் கட்டுகிறான். யாரு? சாலமோன். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கரங்களை தட்டி. இன்னைக்கு இந்த பகல்ல நீங்க எந்த சூழ்நிலையில வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் பிள்ளைகளுக்காய் நீ அழுகிற விண்ணப்பத்தை கேட்டேன், நீ ஒரு வீட்டுக்காய் அழுகிற விண்ணப்பத்தை கேட்டேன், உன் பிள்ளைகளுக்காக ஒரு வேலைக்காக விண்ணப்பித்ததை கேட்டேன், உன் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களை நீ கேட்டதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த ஸ்தலத்தில் எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். இது கர்த்தருக்கு பலியிடுகிற ஆலயமாக உங்க ஆலயம் மாற்றப்பட வேண்டும். உங்க சரீரம் மாற்றப்பட வேண்டும். உங்கள் ஆலயம் அப்படி மாற்றப்பட வேண்டும். 13ஆம் வசனம், நான் மழை இல்லாதபடி வானத்தை அடைத்து அந்த தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளைகளுக்கு கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது. உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிறவனுக்கும் ஆராதிக்காதவனுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குகிற ஆண்டவர். உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் மழையை தந்தாரு, வெட்டுக்கிளி உங்க தேசத்தில் வராதபடி பாதுகாத்தாரு, கொள்ளை நோய் வராதபடிக்கு உங்க தேசத்தை கர்த்தர் பத்திரப்படுத்தினாரு. ஏன் தெரியுமா? உங்க சரீரம் தேவனுக்கு பலியிடுகிற பலிபீடமாக ஆலயமாக மாற்றப்பட்டதினால. 14ஆம் வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அந்த வசனத்துல ஒரு சாலமோனுடைய ஜெபமாகும், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். சபை ஆழமான சத்தியத்திலும் ஆசீர்வாதத்தில் வளர வேண்டும் என்றால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் நமக்குள்ள அந்த ஒரு தாழ்மை இருக்கிறதா?
இன்னைக்கு நல்லா பாருங்க, ஒரு 2 பட்டு சேலை இருந்தால் உங்களை பிடிக்க முடியாது. நல்ல 2 செயின் இருந்தால் பின்ன உங்களை நம்மளை சுத்தமாக நம்மளை பிடிக்க முடியாது. இன்னைக்கு காலையில் எவ்வளவு உயர பறந்தாலும் நமக்குள்ள ஒரு தாழ்மை வேண்டும். அல்லேலூயா. நான் இங்கேனாலும் சரி, எங்கேனாலும் சரி, எங்கள் ஊருக்கு போனாலும் சரி, எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் காரில் போனாலும் காரை நிறுத்தி அவங்களை விசாரிக்காமல் போக மாட்டேன். அப்போ நடந்து போனால் எவ்வளோ விசாரிப்போம் நினச்சி பாருங்க. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி எல்லாம் கவனிக்கணும். உங்கள் வீட்டில் ஜெபம் இருக்கா? உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? உங்கள் வீட்டில் குடும்பமாக நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீர்களா? சில நேரத்துல எல்லாம் சிந்திப்பேன், ஆண்டவரே நாங்கள் 4 பேர் நின்று ஆராதிச்ச இடத்துல போய் எங்களை 2 பேர் தான் வர முடியுது. அவர்களை ஒரு இடத்துல கொண்டு போய் ஆக்கி வைத்திருக்கிறார். எங்கள் உள்ளமெல்லாம் அவர்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகள் நாங்கள் கற்றுக்கொண்டதை மற்ற இடத்தில் போய் அவர்கள் கற்றுக்கொண்டு அபியசிக்க வேண்டும் என்ற இருதயம். உங்கள் பிள்ளைகள் வெளியூரில் இருந்தா உங்கள் பிள்ளைகிட்ட கேட்குறீங்களா, மக்களை நீங்கள் ஸ்கூல் காலை ஆராதனைக்கு போனீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, பைபிள் படிச்சீங்களா என்று கேட்குறீங்களா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் முகத்தை தேடி, மெயின் பாயிண்ட் சொல்லுகிறேன், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். சபை ஏன் உங்க கூட ஒரு ஆள் இந்த சர்ச்சுக்கு வரலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் உங்க கூட ஒரு ஆளை உங்களால் கூட்டிட்டு வரல முடியும்னு தெரியுமா? நம்மக்கிட்ட எங்கோ ஒரு பொல்லாத வழி இருக்கிறது. ஜாக்கிரதை, பொல்லாத வழி இருக்கிறது. அந்த பொல்லாத வழியை விட்டு நீ திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்பேன், உங்களை எல்லா காரியத்தையும் கேட்பேன், எல்லா காரியத்தையும் கேட்பேன். அடுத்த ஒரு புதிய மாதத்துக்கு நம்ம காலையில் ஒரு வாக்குத்தத்த ஆராதனைக்கு போகிறோம். ஒரு வாக்குத்தத்த ஆராதனையில் அவர் சில காரியங்களை உங்ககிட்ட வாக்குத்தத்தமாக தருவார். இன்னைக்கு காலையில் கத்த சொல்லாரு, உன் பொல்லாத வழியை விட்டு நீ திரும்பணும். என்ன பொல்லாத வழின்னு இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் மனசுக்கிட்ட தெளிவாக பேசுதாரு. அந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவங்க எல்லாருடைய பாவத்தை மன்னிப்பேன், உன் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். அதனால 7 காரியங்கள் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் பேசினாரு. 7 காரியங்களை தத்துருவமா பேசினாரு. நீங்க வீட்டில் வர சொல்ல எப்படி மனசோட வந்தீங்கன்னு தெரியாது. உங்களை ஒரு புதுதான ஒரு மனுஷனாக ஆண்டவர் இந்த இடத்துல உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சர்ச் அல்லது ஆலயம், ஒரு பில்டிங் சர்ச் ஆனாலும், ஒரு சரீரமாகிய சபை ஆனாலும், பரிசுத்தத்தை அது தேவ சமூகத்துக்கு நேராக, அந்த பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துகிற சபையாக இருக்க வேண்டும். அப்படி சபை வளர்ந்தால் நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பீர்கள். சபை கர்த்தர் ராஜ்யம் வரையும் அது எல்லையை விரிவாக்கி ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தருக்கு நேராக ஆதாயப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த சபை நிற்கும், அந்த சபை வளரும், அந்த சபையாக என்னை மாற்றும் என்று கர்த்தர் சமூகத்தில் சமர்ப்பிப்போம். தேவன் இந்த தெய்வீக திருவார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மறைப்பொருளை தந்து எங்களை கனப்படுத்தினதற்காய் நன்றி. இப்பொழுது பிரிகிறோம். நேசக்கரங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நமக்கு ஏறெடுத்துக்கொண்ட எல்லா விண்ணப்பங்களோட தேவ கிருபை என்று மன நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.